ஒரு ஸ்டேட் இந்தியாவை விட்டு செப்பரேட் ஆக முடியுமா? கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் பாலிட்டியில் 5 டாபிக்ஸ் பார்த்துருந்தோம் அண்ட் அதுக்கான ரிவிஷன் அண்ட் டெஸ்ட்டும் போட்டிருந்தோம். இப்போ நம்ம அடுத்த டாபிக் யூனியன் அண்ட் டெரிட்டரி வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்ட் 1ல இருக்கிற ஆர்டிகல்ஸ், அதாவது 1 to 4 ஆர்டிகல்ஸ், இந்தியாவோட யூனியன் டெரிட்டரி நியூ ஸ்டேட்ஸை கிரியேட் பண்ணுறது, ஸ்டேட்டோட பவுண்ட்ரிஸு, ஸ்டேட்ஸோட நேம் சேஞ்ச் பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 1 பார்க்கலாம். இந்தியா, தட் இஸ் பாரத், ஷால் பி a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது இந்தியா ஸ்டேட்ஸோட யூனியன். இந்த இடத்துல ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலை, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன் யூனியன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்தியா வந்துட்டு ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து உருவாக்குன நாடு கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால எந்த ஸ்டேட்டுக்கும் செப்பரேட் ஆகுறதுக்கான ரைட் அவங்களுக்கு இல்லை. ஸோ இந்த இடத்துல நேஷனல் யூனிட்டி அப்படின்றது தெரியுது. ஸோ டெரிட்டரி ஆஃப் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமா வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ், ஃபியூச்சர்ல ஆட் ஆகிற பிளேசஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ யூனியன் ஆஃப் இந்தியா வஸ் டெரிட்டரி ஆஃப் இந்தியா, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன பார்க்கலாம். யூனியன் ஆஃப் இந்தியானா ஸ்டேட்ஸ் மட்டும் சொல்றது. டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னா ஸ்டேட்ஸும் யூனியன் டெரிட்டரிஸும் அண்ட் ஃபியூச்சர்ல ஆட் ஆகிற ஏரியாஸ், இது எல்லாமே தான் நம்ம டெரிட்டரி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ல 1950ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் வந்து 4 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருந்தாங்க. பார்ட் ஏ, பி, சி, டி அப்படின்னு. ஸோ 1956ல ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் மூலமா என்ன பண்ணாங்கன்னா, பார்ட் ஏக்கும் பார்ட் டிக்கும் இருந்த டிஃப்ரென்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ரெண்டுத்துக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. பார்ட் சியை வந்துட்டு கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் மூலமா அப்போ இந்தியா வந்து 14 ஸ்டேட்ஸ், 6 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல இருக்கும். ஸோ ஆர்டிகல் 2ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் கேன் அட்மிட் ஆர் எஸ்டாப்ளிஷ் நியூ ஸ்டேட்ஸ். அதாவது நியூ ஸ்டேட்ஸ் வந்து யூனியன்ல ஆட் பண்ணலாம், நியூ ஸ்டேட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆர்டிகல் 3ல ஸ்டேட்ஸ் சேஞ்ச் பண்றது. இப்போ பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டேட்டை வந்து கிரியேட் பண்ணலாம், இன்னொரு ஸ்டேட்டை வந்து இன்னொரு ஸ்டேட் கூட மர்ஜ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டேட் வந்து டிவைட் பண்ணலாம், பவுண்டரி, நேம், ஏரியா எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஸ்டேட்னு சொன்னா யூடியும் வந்துட்டு இன்க்ளூட் ஆகும், அதாவது யூனியன் டெரிட்டரிஸும் இன்க்ளூட் ஆகுது. ஓகே, இப்போ ஒரு ஸ்டேட்டை வந்து கிரியேட் பண்ணணும், மர்ஜ் பண்ணணும், இல்லை டிவைட் பண்ணணும், இதெல்லாம் சொல்றாங்களே. ஸோ இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பில்லு வந்து பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷனோட மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஒப்பீனியன் கேட்பாங்க, ஆனால் அது கம்பல்சரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆர்டிகல் 4ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிகல் 2 அண்ட் 3 கீழே வர லாஸ்க்கு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அண்ட் ஃபோர்த் ஷெட்யூலை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு ஆர்டிகல் 368 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஒரு வாட்டி குயிக் ரிவைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்ட் 1ல ஆர்டிகல் 1 to 4, ஆர்டிகல் 1னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்மளுக்கு 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. ஆர்டிகல் 2 வந்து நியூ ஸ்டேட் ஆட் பண்றது, கிரியேட் பண்றது. ஆர்டிகல் 3 அப்படின்னா வந்து ஒரு ஸ்டேட்டோட பவுண்டரி, நேம், ஏரியாவை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஒப்பீனியன் கேட்பாங்க, ஆனால் அது கம்பல்சரி இல்லை. ஸோ ஆர்டிகல் 4 படி சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஒரு சில மேஜர் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனோட லிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆர்டிகல்ஸில் வர இம்பார்ட்டன்ட் கேசஸ் இருக்குது, அந்த கேசஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Subscribe UPSC Kirti Prep for more concepts. Thank you.